உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ காலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இயக்குனர் பா. ரஞ்சித் அவங்க இயக்கத்தில் இன்று வெளியாகியுள்ள தங்கலான் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தங்கலான் திரைப்படம் இன்றைக்கி வெளியாகிருக்கு ஆகஸ்ட் 15. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் சியான் விக்ரம், மாளவிகா மோகனன், பார்வதி, பசுபதி போன்ற பல நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா நடிகர் சியான் விக்ரம் பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுடைய நடிப்பு வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தில் அவங்க முழு ஈடுபாடோடு நடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். எந்த ஒரு முகசுளிப்பு இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். படம் நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாளவிகா மோகனன் அவங்களுக்கு கொடுத்துருக்க கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி, இன்னும் ஃபாரின் நடிகர் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்களுடைய நடிப்பு எல்லாமே ரொம்ப அபரிதமாக இருக்குது. ரொம்ப பாராட்டத்தக்கதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய இசை படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. ரஞ்சித்தோட இயக்கம் ஒரு பலமாக இருக்கிறது மாதிரி ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய இசை ஒரு பலமாக இருக்குது. மொத்தத்தில் தங்கலான் திரைப்படம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நடிகர் சியான் விக்ரம் கடந்த பல வருடங்களாகவே ஒரு பெரிய வெற்றி படம் இல்லாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. அவருக்கு இந்த தங்கலான் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். நடிகர் சியான் விக்ரம் கண்டிப்பாக இந்த தங்கலான் திரைப்படம் மூலமாக மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு உச்ச நட்சத்திரமாக வந்துடுவாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தங்கலான் திரைப்படத்துக்கு எங்களுடைய கருத்து கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா தங்கலான் திரைப்படத்துக்கு தேசிய விருது கண்டிப்பாக கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் அனைவருக்குமே கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இயக்குனர் பா. ரஞ்சித் அவங்களுக்கு சிறந்த இயக்குனருக்கான விருது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணுன்னா தங்கலான் திரைப்படத்துக்கு ஆஸ்கார் விருது கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நடிகர் சியான் விக்ரமோட நடிப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் போய் திரையரங்கில் போய் பாருங்கள். உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.